ஆத்மஸ்வரூபங்களே, ராஜசூய யாகம் நடந்து கொண்டிருந்த போது தனக்கு ஒரு வேலை தருமாறு தர்மராஜாவிடம் கிருஷ்ணன் கேட்டார். கிருஷ்ணனுக்கு உகந்த வேலை ஒன்றும் இல்லை எனவும், அப்படி ஒரு வேலை இருக்குமாயின் அவ்வேலை என்னவென்று தன்னிடம் கூறினால் அவ்வேலையை கொடுக்க தான் தயாராக இருப்பதாகவும் தர்மராஜா கூறினார். கிருஷ்ணன் தர்மராஜா அருகே சென்று முதுகில் தட்டி கொடுத்து தனக்கு ஒரு சிறப்பான தகுதி இருப்பதாகவும் அத்தகுதிக்கேற்ற வேலையை தாம் செய்ய விரும்புவதாகவும் கூறினார். இதை கேட்ட தர்மராஜாவிற்கு விளங்கவில்லை. ஆகவே அவரது சிறப்புமிக்க தகுதி என்னவென்று தன்னிடம் கூறினால் தகுதிக்கேற்ப வேலையை தேடி கொடுப்பதாக கூறினார். உணவு சாப்பிட்ட பின்னர் விழும் எச்சில் இலைகளை எடுப்பதற்கு போதிய தகுதி தனக்கு உள்ளதாக கிருஷ்ணர் கூறினார். சாப்பிட்ட பின்னர் விழும் எச்சில் இலைகள் அசுத்தமானவை. அவைகளை எடுக்காவிடில் மக்களின் மனதில் அருவருப்பை ஏற்படுத்தும். இதை செய்வதன் மூலம் கிருஷ்ணன் பிறருக்கு மகிழ்ச்சியையும் இதமான உணர்வையும் அளிக்க முடியும் என்பதால் இவ்வாறு செய்ய முன்வந்தார். ஆத்மஸ்வரூபங்களே, ஏதாவது ஒரு தீமை அல்லது துயரம் பிறருக்கு விளைந்தால் அவர்களுக்கு சேவை செய்து உதவி புரிய முயல வேண்டும். வேலை செய்வதன் மூலமும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலமும் மட்டுமே சேவை செய்ய முடியும் என்பதில்லை. வார்த்தைகளின் வழியும் சேவை புரியலாம். நல்ல வார்த்தைகளின் வழி அவர்களின் இதயத்தை இதமாக்கலாம். நற்செய்கைகளின் வழி அவர்களின் மனதை திடமாக்கலாம். ஆகவே நல்ல வார்த்தைகள், நற்செயல்கள் மூலம் உன்னால் பிறருக்கு ஆறுதல் அளிக்க முடியும். இதுவும் நல்ல செயலே.